லிங்கம் தேவேந்திரம் புடிச்சு வச்சு பூஜை பண்ண மணல் லிங்கம். பூஜையில வந்து 3 விதமான பூஜை சொல்லியிருக்கு. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா சைவத்தை சார்ந்தவர்கள். சைவத்துல உள்ளவா எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல சிவ வழிபாடு பண்ணணும். வைணவத்துல உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், வைணவ வழிபாடு, அதாவது பெருமாளுக்கு முதல்ல வழிபாடு பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே நம்ம வந்து தொடங்கணும். அதுக்காக தான் சிவ பூஜையை வந்து ஆத்மார்த்த பூஜைன்னு பேசுறோம். ஆத்மார்த்தம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்காக பண்ணிக்கிறது ஆத்மார்த்தம். கோயிலுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பரார்த்தம். இங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் தரிசனம் பண்ணலாம். ஆனா ஆத்மார்த்தங்கிறது நம்ம வீட்டுல நம்ம சுவாமிக்கு நம்மளுடைய குடும்பத்துக்காக பண்றது ஆத்மார்த்த பூஜைன்னு பேர். அந்த ஆத்மார்த்த பூஜையை எப்ப சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா காலம்பரை 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாரும் பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல தான் நம்மளுடைய மைண்ட் வந்து தெளிவா இருக்கும், வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை செய்யறோமோ அதை கான்பிடென்ட்டோட செய்ய முடியுங்கிறதுக்காக தான் பிரம்ம முகூர்த்தத்துல அதை வச்சிருக்காங்க. அந்த சுவாமிக்கு பூஜையை வந்து கருங்கல் விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்றதுங்கிறது ஒரு முறை. அதுக்கு வந்து நிறைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயம்லாம் சொல்லியிருக்கு. நேவேத்தியம் இல்லாமல் பூஜை பண்ண முடியாது. நம்ம வெளியில பிரயாணங்கள்லாம் போகும்பொழுது நம்மளோட சிரசுக்கு மேலதான் அந்த சுவாமியை வச்சு நம்ம எடுத்துன்னு போகணும். எங்க போனாலுமே, எந்த ஊருக்கு போனாலுமே, இப்போ ஒரு 2-3 இடத்துல தங்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த சுவாமியை வந்து கையில எடுத்துட்டு போய் அங்க நம்ம பூஜை பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய மடி ஆச்சாரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்ததா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா சந்தனத்துல வந்து பூஜையை பண்ணி பூஜை முடிஞ்ச உடனே அந்த சுவாமியை வந்து ஹிருதயத்துல சம்யோஜனம் பண்ணிக்கிறது. அது வந்து 2வது முறை. 3வது முறை என்னன்னு கேட்டீங்கன்னா மணல், அதாவது கடற்கரை மணல், காவேரி மணல், கங்கா, இதே மாதிரி புனித நீர் ஓடுற அந்த மணலை எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டு பூஜை முடிஞ்ச உடனே விசர்ஜனம் பண்றது அப்படிங்கிறது 3வது முறை. இப்ப தேவேந்திரன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காலம்பரை பிரம்ம முகூர்த்தத்துல வந்துட்டு இருக்கார். அப்ப வந்து அவர் சிவ பூஜை பண்ணக்கூடிய நேரம் வந்துருவாரு. வந்த உடனே என்ன பண்றாருன்னா காவேரியில உள்ள அந்த மயிலாடுதுறை காவேரி நீங்க ஸ்நானம் பண்ணிருப்பீங்களா, அந்த காவேரி கரையில உள்ள மணலை எடுத்து வச்சு பூஜை எல்லாம் பண்றாரு. சுவாமியை பூஜை பண்ணி முடிச்சுட்டு விசர்ஜனம் பண்ணும்போது சுவாமி வந்து விசர்ஜனம் ஆகல, கேட்டா என்ன நீடூர்ல வந்து பிரதிஷ்டை பண்ண அசிரீதியா சொல்லிட்டாரு. அந்த சுவாமி தான் இது. அதனால புடிச்சு வச்சதுனால அந்த விரல்லாம் பதிஞ்சிருக்கும். அந்த சுவாமிக்கு முதல்ல என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா உமையோடு நிலவிய பெருமான். சுவாமிக்கு வந்து ஒரு பேர் வச்சுதான் நம்ம பூஜை பண்ணணும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சுவாமி சொல்றோம் இல்லையா. திருவண்ணாமலைனா அருணாச்சலம்னு சொல்றோம், நீடூர்னா சோமநாதன் சொல்றோம், சிதம்பரம்னா சிதம்பரேஸ்வரர்னு சொல்றோம். அப்ப வந்து சுவாமிக்கு என்ன எல்லாருமே நம்ம மனிதர்கள் மாரி தான். சுவாமியும் அப்படிதான். மனிதர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டத்துல வந்து அந்த பேரை கூப்பிட்டா அவங்க கரெக்டா திரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி சுவாமி சிவன்கிறது தான் பிரதானம். ஆனா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மூர்த்திக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த நம்மளுடைய சுவாமியை பூஜை பண்ணி, இப்ப நான் வெளியூர்ல போயிருக்கேன்னா சோமநாத சுவாமின்னு சொல்லுவேன். சிவன் தான் எல்லாருமே. ஆனா அந்த சுவாமியை சொல்லும்போது தான் நமக்கு வந்து நம்ம குடும்பத்துல ஒன்னா இருக்கு. அதனால அந்த மூர்த்திக்கு வந்து ஒரு நாமதேயம் வைக்கணுங்கிறதுக்காக முதல்ல என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா உமையோடு நிலவிய பெருமான் அப்படின்னு சுவாமி தேவேந்திரன் வந்து பேர் சூட்டுறாரு சுவாமிக்கு பூஜை பண்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து அம்பாளுக்கு வந்து தனியா சன்னிதானம் கிடையாது. பிற்காலத்துலதான் வந்து அம்பாளுக்கு தனி சன்னிதானம். சுவாமி கிட்ட யார் யார் இருக்கேன்னா இப்ப நம்ம அம்பாளை வந்து ஒதுக்கல, அது நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. நம்ம வந்து என்னன்னு இப்ப வந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல பெண்களுக்குலாம் இதை ஒதுக்கிடுங்க, அதெல்லாம் சுவாமிக்கு அப்பயே கொடுத்துட்டு சுவாமி இப்ப இந்த சிவலிங்கம் தரிசனம் பண்ணீங்க பாத்தீங்களா, இதுல வந்து 4 முகூர்த்தத்தை நீங்க தரிசனம் பண்ணுறது. முதல்ல எடுத்து பாத்தீங்கன்னா கீழே உள்ளது பிரம்ம முகூர்த்தம்னு பேரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் உள்ளார போயிடும். இப்ப நீங்க என்ன தடவை எல்லாம் அவசியம் பண்ணும்போது பார்த்துட்டு முதல்ல இப்படி கீழே இருந்து இப்படி மேல போறது பிரம்ம முகூர்த்தம், பிரம்மம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விஷ்ணு. அதுக்கு அடுத்தது மேல இருக்கிற மட்டும்தான் சிவபெருமான். அந்த கோமுகின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் வழிஞ்சு ஓடுறது இல்லையோ, அபிஷேகம் பண்ண தீர்த்தம்லாம் ஓட்டு வருது, அந்த இடத்துல யார் இருக்காருன்னா அம்பாள் இருக்காரு. அம்பாளுக்கு இடது பாகத்தை வந்து சுவாமி அன்னைக்கே கொடுத்துட்டாரு. சுவாமி வந்து யாரையும் பேதம் பார்க்கல. அதனால இந்த சுவாமிகிட்டே எல்லாம் இருக்கிறதுனால முதல்ல என்ன பேருனா உமையோடு நிலவிய பெருமான் அப்படின்னு சுவாமிக்கு முதல் நாமதேயமா அமைகிறது. பிற்காலத்துல என்ன பண்றாருன்னா நண்டு பூஜை பண்ணி எல்லா இந்த இடத்து பக்கத்துல கற்கடேஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்கு, நண்டுக்கு பரிகார ஸ்தலம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நண்டு பூஜை பண்ண ஸ்தலம் சுவாமியை. இங்க வந்து நண்டு பூஜை பண்ணவன்னா சுவாமி மனமுகந்து இந்த விரலை இப்படி காமிச்சாராம். அது மணல் லிங்கம் தானே, அதனால அதை அப்படியே மணலை தொலைச்சுட்டு உள்ளார முக்தி ஆயிடுச்சு, சுவாமிக்குள்ளே ஐக்கியமாயிடுச்சு. சுவாமி முக்தி ஆனதுனால கற்கடேஸ்வரர் அப்படின்னு அடுத்தது. சந்திரன் பூஜை பண்ணதுனால சுவாமிக்கு சோமநாதர். அந்த சோமநாதர்னு பேருங்கிற மட்டும்தான் வந்து உலகளாவிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. அருட்சோமநாதர். அம்பாளுக்கு வந்து வேயிறு தோழி அம்பி, மூங்கில் போன்ற தோள்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அந்த அம்பாளுக்கு அந்த மாதிரி பேரு. அதிகாந்தி அம்மைன்னு பேரு. சூரியன் வழிபட்டதுனால ஆதித்ய அபய வரதாம்பிகை அப்படின்ட்டு. அம்மா சூரியன் சந்திரன் 2 பேருமே வழிபட்ட ஸ்தலம். முனையிடுவார் நாயனார் இங்கே அவதரித்து இங்கே முக்தி பெற்ற ஸ்தலம். முனையிடுவார் நாயனார் வந்து இந்த ஊர்லயே பிறந்தவர். அவர் வந்து வேளாளர் குலத்துல பிறந்தவர். அவருடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா போருக்கு போறது. யாரு கூப்பிடறாலோ அவளுக்காக போருக்கு போறது தான் அவருடைய வேலை.
அவர் எங்கே போனாலும் வெற்றி கிடைச்சது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கிடைத்த பொன்முடிப்பை எதுவுமே வந்து அவர் தனக்காக பயன்படுத்திக்காம இந்த பாத யாத்திரா வரவாளுக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணார். அவருடைய தொழிலே வந்து அன்னதானம் பண்ணுறது தான் ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு இருந்தார். அதனால் என்ன பண்ணாருன்னா, சுவாமி அவர் எங்கே போனாரோ வெற்றி கிடைச்சது. அதனால் அவர் யார் கூப்பிட்டாலும் நிறையா பொன்முடிப்பை வாங்கி நிறையா அன்னதானம் பண்ணார். பங்குனி மாதம் பூசத்தில் குரு பூஜை முக்தி அடைஞ்சாங்க. அதனால அன்னைக்கு வந்து இங்கே குரு பூஜை நடக்கும், அன்னதானம் நடைபெறும். சுவாமி அம்பாள் ரெண்டுமே வந்து ரொம்ப அற்புதமான காளி பத்திரகாளி பூஜை பண்ணதுனால காளீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர். இது எல்லாத்தையும் விட சிறப்பாக அமைஞ்சது என்னன்னா சோமநாதர் தல விருஷம் மகிழமரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பரும் பாடியிருக்கார். திருப்பங்கூரையும் நீடூரையும் சேர்த்து போட்டார். திருப்பங்கூரமேவிய சிவலோகனை நிறமாமொழியானை நீடூரானை. சுவாமி வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருப்பார். இப்போ அபிஷேகம் பண்ணதுனால கொஞ்சம் வந்து கலர் இருக்காரு. சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மணல்ன்றதுனால வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அவங்க வந்து அப்பயே பாட்டு போன மாதிரி அப்படியே இருக்கு. பிற்காலத்தில் வந்து செட்டியார் எடுத்து இந்த கருங்கல் திருப்பணி பண்ணதுனால இன்றைக்கி நம்ம சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றியோட ஹர ஹர மகாதேவா. சந்தோஷம் சந்தோஷம். நீங்கள் முன்னாடி வருது இந்த பண்ணி விடுறேன். சரி